நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். AFT பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் போராட முன்வந்தால் காங்கிரசும் போராடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், இலங்கை கடற்படை காரைக்கால் மீனவர்களை கைது செய்துள்ளதை புதுவை காங்கிரஸ் வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். மேலும் இலங்கை அரசுடன் பேசி மீனவர்களை மீட்க இந்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் மத்திய அமைச்சர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சில கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றன என்று குற்றம் சுமத்திய அவர், கடந்த காலங்களில் தங்களுடன் இருந்தவர்கள் அப்போது எதுவும் கேட்காமல் இருந்துவிட்டு தற்போது காங்கிரஸை குறை கூறி வருவது சரியாக இருக்காது என்றார். மேலும் AFT மில் 1ஆம் தேதி திறக்கப்படும் என்று காத்திருந்த தொழிலாளர்கள் 15ஆம் தேதிக்கு பிறகு திறக்கப்படும் என்ற அறிவிப்பால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து AFT மில் இயக்கப்படுமா என்று சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் மில்லை இயக்குவதற்கு போராட முன்வந்தால் காங்கிரஸ் கட்சியும் போராட தயாராக இருக்கிறது என்றார். மேலும் 2010ஆம் ஆண்டு மில்லை மூடுவதற்கு எந்த அரசாணையும் வெளியிடவில்லை என்றும், மில்லின் ஒரு பகுதியை மூடத்தான் அரசாணை வெளியிடப்பட்டதாக தெரிவித்த வைத்திலிங்கம், தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்து நிர்வாகத்தை செம்மையாக நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஊழியர்கள் தங்களது ஊதியத்தை முதலீடாக கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தும் மில்லை இயக்க முடியவில்லை என்றும், மில் இயங்கும் என்பதால் தானே மில் தலைவரை நியமித்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், AFT ஒருங்கிணைப்பு குழு போராட்டத்திற்கு காங்கிரஸையும் அழைத்ததாகவும், காங்கிரஸ் போராட்டத்திற்கு சென்றால் ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள் என்பதற்காகவே நாங்கள் போராட்டத்திற்கு செல்லவில்லை என்றார். ஏற்கனவே 4000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், AFT மில்லை புனரமைக்க மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என்றால் திட்ட அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்றும், அதற்கு முன் தொழிலாளர்களை அழைத்து பேசுவதுதான் தீர்வாகுமே தவிர அதை விடுத்து தப்பித்துக் கொள்வது தீர்வாகாது என்று கூறினார். இலங்கை ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க கோரி 10ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், இந்திய எல்லையான கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் பகுதி மீனவர்கள் 26 பேரையும் அவர்களுடைய 5 மீன்பிடி படகுகளையும் சிங்கள கடற்படையினர் அத்துமீறி சிறைபிடித்துச் சென்றுள்ளனர். இது மட்டுமின்றி ஏற்கனவே காரைக்கால் மீனவர் ஒருவர் சிங்கள ராணுவத்தின் காட்டு மிராண்டித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். மேலும் ஏற்கனவே 574 தமிழ் மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தும் உள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் தலைவர் கருணாநிதி மத்திய அரசிற்கு தமிழக மீனவர்களுக்கு ஒரு நீதி, கேரள மீனவர்களுக்கு ஒரு நீதியா என்று கண்டனம் தெரிவித்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை பேரரசாக உருவாக்குவோம் என்று காங்கிரஸ் கட்சி தனது பலவீனமான வெளியுறவு கொள்கையால் காங்கிரஸ் கட்சி என்றாலே தமிழர்களுக்கும் தமிழினத்திற்கும் துரோகம் செய்யும் கட்சியாக உள்ளது. மேலும் தமிழ் மீனவர்கள் இலங்கை அரசால் கொல்லப்பட்ட பிறகும் இலங்கை தூதரை அழைத்து கண்டனம் கூட தெரிவிக்காமல் கூர்ந்து கவனிக்கிறோம், கவலைப்படுகிறோம் என்று கூறுகிறது. அதுபோன்று புதுவை மக்களின் வாக்கு பெற்று பிரதமரின் அலுவலக பணியிலே இருக்கும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தனது கண்டனத்தை கூட தெரிவிக்கவில்லை. எனவே இலங்கை ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாளை 10ஆம் தேதி காலை 9 மணி அளவில் திமுக சார்பில் தலைமை தபால் நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்று அறிவித்தார். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மத்திய அரசுக்கு நமது கண்டன குரலை தெரிவிக்கும் வகையில் புதுவை கழக நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், இளைஞரணி, தொண்டரணி, மீனவரணி, இலக்கிய அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளின் மாநில மற்றும் தொகுதி கழக பொறுப்பாளர்கள், கழக முன்னோடிகள் பங்கேற்க வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார். புதுவை வீராம்பட்டினத்தில் நடைபெற்ற நல்லுறவு கூட்டத்தில் கடலோர காவல் படையினருடன் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வீராம்பட்டினத்தில் கடலோர காவல்படை மற்றும் மீனவர்கள் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. கடலோர காவல்படை கமாண்டன்ட் சோமசுந்தரம் தலைமையில் காவல்படை அதிகாரிகள், வீரர்கள், காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார், சாந்தி மற்றும் வீராம்பட்டினம் மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் கஜேந்திரன், நிர்வாகிகள், மீனவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகள், அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது.
அப்போது வீராம்பட்டினத்தில் கடலோர காவல்படை அமைக்க அரசு கையகப்படுத்திய 20 ஏக்கரில் 16.5 ஏக்கர் நிலத்தை மீனவர்களுக்கு சுனாமி குடியிருப்பு வீடு கட்ட அரசு திருப்பி அளித்துள்ள நிலையில் மீதமுள்ள 3.5 ஏக்கர் நிலம் தொடர்பாக கமாண்டரிடம் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பேசிய கமாண்டர் சோமசுந்தரம் 3.5 ஏக்கர் நிலமும் மீனவர்களின் சுனாமி குடியிருப்பு திட்டத்திற்கே திருப்பி கொடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் கடலோர காவல்படை அலுவலகத்திற்கு வேறு இடம் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுவை அரசு மகளிர் மருத்துவமனையில் பிரசவத்தில் இறந்த இளம்பெண்ணின் பிரேத பரிசோதனை ஜிப்மர் மருத்துவமனையில் நடத்தப்பட்டு வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. புதுவை எல்லைப்பிள்ளைச்சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தைச் சேர்ந்த அருள்செல்வி என்பவரும் அவருக்கு பிறந்த பெண் குழந்தையும் இறந்துவிட்டது. இதனால் அதிர்ச்சியுற்ற உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியமே இறப்பிற்கு காரணம் என்று கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரி மற்றும் போலீசாரிடம் பிரேத பரிசோதனையை ஜிப்மரில் நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்நிலையில் இறந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனை ஜிப்மர் சவக்கிடங்கில் ரெட்டியார்பாளையம் உதவி ஆய்வாளர் இனியன் முன்னிலையில் நடைபெற்றது. பிரேத பரிசோதனை அனைத்தும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் தாய் சேய் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்ததை கண்டித்து புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் செயலாளர் அமுதவன் முன்னிலையில் சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காரைக்கால் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி கைது செய்து சித்திரவதை செய்வதை கண்டித்தும், இலங்கை கடற்படையின் அத்துமீறலை வேடிக்கை பார்க்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் ஈகை அரசு, பொருளாளர் செழியன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கை ராணுவத்தை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கோஷமிட்டனர். புதுவை திருவாண்டார்கோவில் அரசு துவக்க பள்ளியில் குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. புதுவை திருவாண்டார்கோவிலில் அமைந்துள்ள அரசு துவக்க பள்ளியில் குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாணவ மாணவிகளின் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் மீனாட்சி சுந்தரம் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியை மதி வரவேற்று பேசிட, சுற்றுச்சூழல் கல்விக் கழக செயலர் தேசிய நல்லாசிரியர் ராமநாதன் சிறப்புரையாற்றினார். அடுத்து பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியை சுனிதா நன்றி கூறினார். பேரணியில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்று குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பொதுமக்கள் போலீசார் நல்லுறவு கூட்டம் ஆய்வாளர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் லாஸ்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதி மக்களின் போலீஸ் நல்லுறவு கூட்டம் காவல் ஆய்வாளர் ரங்கநாதன் தலைமையில் உதவி ஆய்வாளர் லெனின் பாரதி முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அப்பகுதியில் நிலவும் குறைகளை எடுத்துக் கூறினர். மேலும் ரவுடிகளின் நடமாட்டத்தை குறைக்க போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதனை கேட்ட ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாளை 10ஆம் தேதி புதன்கிழமை நடத்தப்பட இருந்த கொடும்பாவி இழுப்பு போராட்டம் தள்ளி வைக்கப்படுவதாக AFT ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டு வரும் AFT மில்லை திறக்க கோரியும் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்க கோரியும் AFT ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நாளை 10ஆம் தேதி புதன்கிழமை கொடும்பாவி இழுப்பு போராட்டம் நடத்தப்போவதாக ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் சபாநாயகர் சபாபதி AFT ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மில்லை திறக்கவும் நிலுவை சம்பளத்தை வழங்கவும் முதல்வருடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதை தொடர்ந்து நாளை நடைபெற இருந்த கொடும்பாவி இழுக்கும் போராட்டம் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை ஒட்டம்பாளையத்தில் ஓட்டல் ஊழியர் வீட்டில் கொள்ளை முயற்சி நடத்திய 5 வாலிபர்களை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுவை கொம்பாக்கம் ஒட்டம்பாளையத்தைச் சேர்ந்த ஓட்டல் ஊழியர் ராஜா தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் சென்னையில் தங்கி தனது தந்தைக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். அவர் வீட்டில் பறவைகள் வளர்ப்பதால் தனது வீட்டு சாவியை பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்து பறவைக்கு இரை போட சொல்லியிருந்தார். இந்நிலையில் பக்கத்து வீட்டுக்காரர் பறவைக்கு இரை போடுவதற்காக ராஜா வீட்டிற்குள் சென்ற பொழுது கதவுகள் உடைக்கப்பட்டு வீடு திறந்து கிடந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் சென்னையில் உள்ள ராஜாவிற்கு தகவல் அளித்ததால் ராஜா விரைந்து வந்து வீட்டை பார்த்தபொழுது வீட்டின் அலமாரி உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தது. எனினும் வீட்டில் இருந்த பொருட்கள் எதுவும் கொள்ளை போகாததால் ஆறுதல் அடைந்து இது பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக முதலியார்பேட்டை போலீசார் மோப்ப நாயுடன் சம்பவ இடத்திற்கு சென்று தடயவியல் நிபுணர்களையும் வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கடப்பாறையால் கதவை உடைத்து கொள்ளை கும்பல் வீட்டுக்குள் புகுந்தது தெரியவந்தது. மேலும் வீட்டுக்கு அருகில் ஒரு கார் கடந்த 2 தினங்களாக நிற்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் அந்த காரை 5 வாலிபர்கள் எடுத்துச் சென்றதை கண்ட போலீசார் காரை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். அதில் பயணித்த வாலிபர்களை பிடித்து அந்த கொள்ளை முயற்சிக்கும் அவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை உழந்தைக்கீரப்பாளையத்தில் உயர் அழுத்த மின்மாற்றி திடீரென வெடித்ததால் அங்கன்வாடி ஊழியருக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை பகுதிகளில் நீண்ட நேரம் மின்தடை ஏற்பட்டது. புதுவை உழந்தைக்கீரப்பாளையத்தில் உள்ள உயர் மின்னழுத்த மின்மாற்றி அருகே அங்கன்வாடி மையம், அரசு பள்ளி, பொது கழிப்பிடம் போன்றவை உள்ள நிலையில் இன்று காலை திடீரென பயங்கர சப்தத்துடன் உயர் அழுத்த மின்மாற்றி வெடித்து அதிலிருந்து தீப்பிழம்புடன் எண்ணெய் சிதறியது. இந்த விபத்தில் அருகில் இருந்த அங்கன்வாடியில் பணியில் இருந்த பெண் ஊழியருக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் அவ்வழியே சென்ற பொதுமக்கள் சிலரும் காயமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக அங்கன்வாடியில் இருந்த குழந்தைகள் காயமின்றி தப்பினர். இந்த சத்தம் கேட்டு திரண்ட அப்பகுதி மக்கள் மின்துறைக்கு உடனடியாக தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு வந்த மின்துறை ஊழியர்கள் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டனர். மேலும் அங்கு கருங்கற்கள் கொட்டப்பட்டிருந்ததால் எண்ணெய் திரவம் அங்கன்வாடி மையத்திற்குள் செல்லாமல் தடுக்கப்பட்டது. இச்சம்பவத்தால் நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை பகுதியில் நீண்ட நேரம் மின்தடை ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.